ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தாங்க பார்க்க போகிறோம். மணத்தக்காளி கீரை கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. உண்மையாகவே சொல்கிறேங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்களுக்கோ ஏதாவது ஒரு சீசன் டைமில் உங்களுக்கு வயிறு புண்ணோ, வாயில் ஏதாவது லைட்டாக ஓரத்தில் புண்ணோ அந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்படுங்க கண்டிப்பாக. அந்த மாதிரி ஏற்படும்போது கண்டிப்பாக இந்த கீரையை வாங்கி சமைச்சு பாருங்கள். உண்மையாகவே சொல்கிறேங்க, நல்ல ரிசல்ட்டு தந்திருக்கு. நீங்கள் வேணால் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா எல்லாத்தையும் காணாமல் போயிடுங்க 2 நாளில். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்றேங்க. ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துட்றேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். எப்பயுமேங்க பூண்டு சில குக்கிங்க்கு மட்டும், கீரைக்கு மெயினாக நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துறேங்க. தேவையான அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துறேன். இதை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நான் ஒரு 3/4 கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாம். துவரம்பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நான் மணத்தக்காளி கீரையை ஒரு கட்டு நல்லா ஆஞ்சு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணியில் 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் அதோட எதனா மண் ஏதாவது இருந்தாக்கா, டஸ்ட் ஏதாவது ரிமூவ் ஆகுங்க. ஸோ நல்லா அலசி எடுத்து வச்சுருங்க. அதையும் இந்த கீரையோடு சேர்த்துட்றேங்க. எதுக்கு நம்ம இந்த மாதிரி செய்கிறோன்னாக்கா, அப்போ தாங்க இதோட லைட்டாக ஒரு மாதிரி காறுற மாதிரி இருக்கும் கீரை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வதக்கி செய்யும்போது உண்மையாகவே சொல்கிறேங்க, எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி வதக்கி செஞ்சு பாருங்கள், சும்மா அப்படி இருக்குங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா விசில் விட்டுறலாங்க. ஒரு 3 விசில் விட்டுறலாம். விசில் விட்டு அப்படியே ஒரு தம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாங்க. அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். தாளிப்புக்கு தனியாக ஜீரகம், அதையும் சேர்த்துட்றேங்க. 3 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதோடு சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் ஆனியனும் நான் இதோடு சேர்த்துட்றேங்க. இப்போ இதை தாளிப்பை நல்லா வதக்கி விட்டுறலாம். தாளிப்பு நல்லா வதங்கட்டுங்க, அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் இந்த ஸ்டேஜில் இதில் சேர்த்துடலாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு விசில் எடுத்துகிட்டு கீரையை ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ இதோட தண்ணியை தனியாக நம்ம வடித்து எடுத்துடலாங்க. அப்போ தான் கடையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஒரு பாத்திரத்தில் தனியாக தண்ணியை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஒரு மத்து போட்டு நல்லா மசிச்சு விட்டுறலாங்க. உங்களுக்கு ஹார்டாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சட்டி கூட தனியாக வச்சு அதை கடைஞ்சி எடுத்துடலாங்க. எடுத்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. நெக்ஸ்ட்டு இதோட தாளிப்பை சேர்த்துடலாங்க. தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லாவே மசிச்சு விடணுங்க. அப்போ தான் அந்த தாளிப்பு கீரையோட நல்லா மெர்ஜ் ஆகிருக்கும். ஸோ அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி கீரை கடையல், மணத்தக்காளி கீரை கடையல் செஞ்சு பாருங்கள். சும்மா அப்படி இருக்கும். செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.